உங்களுக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, கோல்டு வாங்குறது இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது. பட் ஒரு பிஸ்னஸ் மேனாக எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே அதில் ஒரு ரிட்டர்ன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணுறதுங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு உங்கள் பிஸ்னஸ் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கணும்னா உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ உங்களுடைய அடுத்த வீடியோவுக்கு வரவேற்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம நிறையா ஒரு என்டர்ப்ரனருக்கான டிப்ஸ்ன்னு சொல்லலாம், அட்வைஸ்ன்னு சொன்னால் ஆக்சுவலாக நீங்கள் யங் ஜென்ரேஷனாக இருந்தீங்கன்னா அட்வைஸ் வந்து பிடிக்காது. ஈவன் நமக்குமே அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது இல்லையா? ஸோ அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இதை டிப்ஸாக எடுத்துக்கலாம், சரியா? ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து அதை பற்றியான என்னுடைய அனுபவங்கள், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதை வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது வந்து ஒரு என்டர்ப்ரனர் என்ன மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்டர்ப்ரனர் அப்படிங்கிறத விட ஒரு காமன் மேனாக எடுத்துக்குவோமே. உங்களுக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, கோல்டு வாங்குறது இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, தென் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் கிரிப்டோவை பற்றி எல்லாம் கொஞ்சம் பேச்சு வருது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பீப்புள் திங்க் பண்ணுறாங்க. பட் அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. இப்போ வந்து இது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட். அது நீங்கள் பேங்க்கில் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி 6%, 7%, 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அது இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெப்போ ரேட் வந்து இதில் ஆர்பிஐயில் ரெப்போ ரேட் குறையும் போது வந்து இன்னும் அது இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஓனராக வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வந்து ஒரு காமன் மேன் எம்ப்ளாயியாக இருக்கிறீங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இந்த 4 அசட்லேயும் உங்களுடைய டைமிங்கை பொறுத்து பிரித்து கொஞ்சம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜ்னா சேஃப்டி. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறது பணத்துக்கு சேஃப்டி. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது கொஞ்சம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அப்போ ஒரு பேலன்ஸ்டாக எல்லாத்துலேயும் வந்து பிரித்து போட்டுக்கலாம். அது நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடங்கலாம். இப்போ வந்து ஒரு 2 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். பாட்காஸ்ட் வந்து இவர் நம்ம சந்திரமோகன் சார், அதாவது அருண் ஐஸ்கிரீம் ஹெட்சனோட ஒரு பாட்காஸ்ட் ஒன்று கேட்டேன். அதாவது அவங்க 97 நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 32 மடங்கு இதை ரிட்டர்ன் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அவர் முழுசும் நான் வந்து என்னோடய பிஸ்னஸில் ஏதாவது ரீஇன்வெஸ்ட் பண்ணேன். நான் எங்கேயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணல. ஈவன் வீட்டில் கூட நான் மறுபடியும் ஒரு வீடியோ கூட ஃபேஸ்புக்கில் இருக்கும் பாருங்கள். நம்ம பட்டிமன்ற ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடமும் அவர் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. நான் வீட்டில் சொல்லி வீட்டில் நகையும் வாங்காமல் வாடகை வீட்டிலே இருந்தேன். ஸோ எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் எல்லா பணத்தையும் தொழிலே முதலீடு பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, உங்களாலேயும் அந்த மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோல்டு வாங்குறதோ, இன்ஸ்டெட் ஆஃப் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி, அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இன்னும் நிறைய பீப்புளை ரெக்ரூட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மூலிமா நிறைய பேருக்கு ஜாப்பையும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுடைய வெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது பிஸ்னஸில், அந்த பிஸ்னஸுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன். நீங்கள் ஒரு ரீட்டைல் இருக்கிறீங்கன்னா இன்னும் 2 ஊரில் ஷோரூம் போட முடியுமாங்கிறது ஒரு சான்சஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இது எல்லாத்த விட அதிகபட்ச ரிட்டர்ன் உங்கள் பிஸ்னஸில் கிடைக்கும். ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸுக்கு எது பெட்டராக இருக்குன்னு பார்த்து, அதாவது உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் நியூ பிஸ்னஸை கண்டுபிடிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எஸ் ஏ கண்ட்ரியாக நம்ம க்ரோ ஆகிட்டு வரோம். எல்லாம் நமக்கும் தெரியும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலகட்டம் இருக்குது நம்ம தாத்தா காலத்துல எல்லாம். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும், அது எஸ்பெஷலி சதரன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இதெல்லாமே இருக்குது, சரிங்களா? அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் எப்படி வந்தது? க்ரோத் மைண்ட் செட்னால தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் மைண்ட் செட்டை வந்து க்ரோத்துக்கு மாற்றணும். இந்த க்ரோத்துக்கு மாற்றும் போது வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் வந்து அவ்வளோ வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணுறதுங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு உங்கள் பிஸ்னஸ் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கணும்னா உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.